சனிக்கிழமை என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு அதிமுக அப்புறம் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதுவும் ஒரு ஒரு பகுதியிலையும் ஒரு ஒரு மாவட்டங்கள்லையும் அங்க கோலோச்சி இருந்த ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர்களா இருக்கக்கூடிய அந்த கட்சி தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து என்னப்பா இது ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு போல, அப்புறம் இருந்தவங்க கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாம் என்னப்பா ஓரம் கட்ட போறாங்களா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கெல்லாம் உள்ள வராங்களே, அவங்க வந்து உள்ள இருக்கிறவங்களோட அனுசரிச்சு போவாங்களா, இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கு. பட் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொதுச் செயலாளர் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு. கட்சிக்காக இயக்கத்துக்காக உழைத்த அந்த பழைய நபர்கள் எந்த காலகட்டத்திலையும் அவர்களுக்கான இடத்துல இருந்து அங்கீகாரத்திலிருந்து அகற்றப்பட மாட்டார்கள் அப்படின்றதுல அவர் வந்து உறுதியா இருக்காரு. அந்த மாற்றுக் கட்சியிலிருந்து வரவங்களை அரவணைக்கணும், அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுலையும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ இதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகுது தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும். இப்போ கடந்த சனிக்கிழமை அந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானோர் அதிமுகவிலிருந்து மாற்றுக் கட்சிகள்லேருந்து வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வாரமும் சனிக்கிழமை மதுராந்தகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அளவுக்கு ஸ்டேஜ் சேர்ஸ் எல்லாம் போட்டு அந்த அளவுக்கு ஒரு க்ரௌடு காட்டி பெரிய அளவில் வந்து அமைச்சர்கள் எல்லாம் அங்கே வந்து அந்த இணைப்பு கூட்டத்தை நடத்தி சிறப்பிச்சதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ என்னடா அரங்கிலேயே எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கிட்டு இருக்குமே, வெளியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீக் வந்து வெளியே பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. இது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எல்லா கட்சிகள்லையும் மாற்றுக் கட்சியிலேருந்து வந்து இணையறவங்க சாதாரணம் தானே அப்படின்ற மாதிரி தோணலாம். பட் ஆனால் இது அன்யூஷுவல். அதுலேயும் நேற்று முக்கியமாக அதிமுகவிலிருந்து முக்கியமாக இருந்தக்கூடிய முன்னாள் தலைவர்கள் இப்போ வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஆராயத்துக்கு முன்னாடி அங்கே பேசின தலைவர்கள் என்னென்ன பேசினாங்க அப்படின்றதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, கடைசியாக பேசின பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வந்து இவங்களெல்லாம் நினச்சின்னு இங்கே வர்றதுக்கே வந்து பயமாக இருக்குது. அவர் எந்த லாங்குவேஜை வச்சு கிண்டல் பண்ணாங்களோ அவர் அந்த லாங்குவேஜில் தான் நான் அப்படி தாண்டா பேசுவேன், இட்டுன்னு வந்து தாண்டா போகிறது தானே எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னது வந்து ட்ரோல் பண்ணாங்களா, அந்த மாதிரியே தான் பேசினார். நேற்று எனக்குமே வந்து இங்கே வந்து நின்று பேசுறதுக்கெல்லாம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த டோன்லேயே பேசினாரு. அது ரொம்ப யதார்த்தமாக அவருடைய பாணியை வந்து எப்போ மாற்றிக்காத தன்மையை தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படியே வந்து ரமேஷ்லாம் பேசினாருன்னா அவ்வளோதான், அவர்லாம் வந்து இன்னும் விட்டிங்கன்னா அவ்வளோதான் செஞ்சிருவார் அப்படி இப்படின்னு பேசிட்டு, அப்புறம் ஆதவர்ஜுனா அவர் பேசினாரு, செங்காட்டை அண்ணன்லாம் பேசினாருன்னா அவ்வளோதான். நான்லாம் என்ன பேசுறதுன்னு தெரியல, பேசணும்னு நினச்சின்னு வந்ததெல்லாம் இவங்களே பேசிட்டு வந்துடுறாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த புரோட்டாக்கால் மேயர் ஒரு தட்டி புரோட்டாக்கால்லாம் கிடையாது, நான் தலைவர்கிட்ட பேசி நானே வந்து முன்னாடி பேசிடுறேன் தலைவரே, அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குன்னு சொல்லி கேட்டு வாங்க போகிறேன் அப்படின்றது அந்த மேடையிலேயே சொல்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கட்சிக்குள்ளார ஒரு குடும்பம் போன்ற ஒரு உணர்வை வந்து தோன்றுறது. ஸோ இது நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். ஸோ பொதுச் செயலாளர்களும் ஆனந்த் அவர்களுக்கோ கிளாஸ் இருக்குலாம் இவங்க பேசும்போதெல்லாம் நான் அவங்க கூட வந்து பார்த்துருக்கும் போது அவங்க வந்து எவ்வளோ அந்யோன்யமாக அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க அப்படின்றத நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து அது பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு அடுத்து ரமேஷ் அவர்கள் பேசினார், அறநிலையத்துறை அமைச்சர். ஸோ நண்பர் ரமேஷ் வந்து பேசும்போது, இது கவர்ச்சியில் ஆட்சி பிடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன சுதந்திர போராட்ட தியாகியான்னு கேட்டாங்க. இது ரொம்ப நாள் அவர் கேட்டுட்டு தான் இருக்காரு. இப்போ அமைச்சரே கேட்டவுடனே அதோட வேல்யூ வந்து வெயிட்டேஜ் வந்து கூடுது. ஒரு அமைச்சர் என்னப்பா முன்னாள் தலைமை முதல்வர் பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டார், அவர் இன்னும் சுதந்திர போராட்ட தியாகியானு, நீங்கள் என்ன ஜெயிலுக்கு போனீங்களா, நீங்கள் என்ன போராட்டம் பண்ணீங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா, நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க, எப்படி நீங்கள் வந்து துணை முதல்வர் ஆனீங்க, அமைச்சர் ஆனீங்க, இதெல்லாம் கேட்கணும்ல. இதெல்லாம் கேட்டால் பதில் இருக்காது. கேட்டால் நாங்கள் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து, அப்போ நாங்களே எப்படா தேர்ந்தெடுத்து வந்தோம், ஆட்சியை பிடிக்க மாட்டோம் நீங்கள் பிடிச்சாச்சு, என்னடா உங்களுக்கு பிரச்சனை, நல்லா ஆட்சி செய்யறதுக்கு உதவி பண்ணுங்க, இல்லைன்னா உபத்திரம் பண்ணாமல் ஓரமான இல்லைங்க, எதுக்குடா புலம்பிக்கிட்டீங்கன்ற மாதிரி போட்டு புலந்துருக்காரு. அடுத்து ஆதவர்ஜுன சொல்லவே வேணாம். அவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் அவர் பேச்சு நான் கேட்டிருக்கேன், இப்போ அவர் பேச்சு நான் கேட்குறேன். ரொம்ப 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 தெளிவாக பின் பாயிண்டாக விஷயங்களை வந்து முடிக்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சாக வந்து அவர்கிட்ட இருக்கு. அந்த ஸ்பீச்சில் முக்கியமான ஸ்பீச்சு உதயநிதி அட்டாக். அதை வந்து நீங்கள் தான் அடுத்து தெரிஞ்சு போச்சு, அதனால உங்களை டேமேஜ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாகி போச்சு, டேமேஜ் பண்ணுறதுல இறங்கியாச்சு. அம்பேத்கரை பற்றி ஒரு 4 வரி வந்து பேசிடு. நீ அம்பேத்கரை பற்றி, கொள்கையை பற்றி ஒரு 4 வரி நீ வந்து பேசிடு, விவாதிக்க நான் தயார், நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், வரவே மாட்டேன்ட்டு. இதுக்கு வேலை தேவையா? இதில் வீட்டில் உட்காந்து டுட்டு போட்டுக்கிட்டு பயம்னு ஏன் நீங்கள் போனீங்களா லோக் ஆயுக்தாக்கு, நீங்கள் பேசுனீங்களா, என்ன பேசுனீங்க தமிழ்நாட்டு உரிமைகளை பற்றி? அவள் இதை பேசல அதை பேசல, பேசின எல்லாத்தையுமே எடுத்து போட்டாங்கல்ல செய்திகளில்.
என்னென்ன கேட்டாரு, என்னென்ன வச்சாரு. 1.6 ட்ரில்லியன் அளவுக்கு நான் வந்து தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போவேன், நீங்க எனக்கு இந்த உதவியெல்லாம் செய்யுங்க, மாநிலத்துக்கு தேவையான உரிமைகள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி உரிமையா கேட்டு வந்திருக்காரு. மேகதாது அணையை பத்தி பேசியிருக்காரு, நீட் தேர்வை பத்தி பேசியிருக்காரு. இவ்வளவும் பேசிட்டு வந்துட்டாரு. இதை பேசல, அதை பேசல, இதை பேசல, அதை பேசல. நீங்க பேசுனீங்களா? முதல்ல 5 வருஷம் நிதி ஆயோக கூட்டத்துக்கு போனீங்களா? நிதி ஆயோக கூட்டத்துக்கு எப்போ போனீங்க? 5வது வருஷம் போனீங்க. எதுக்கு போனீங்க? எதுக்கு போனீங்க? அதுதான் இப்ப திரும்ப திரும்ப கேட்குறோமே. நாங்கள் போவோம், அப்போ நீங்க வந்து காலில் விழ போகணும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு வந்து முதல்வர் அப்படி அழுகுறாரு. நாங்கள் நிதி ஆயோக கூட்டத்துக்கு சென்ற பொழுது இடி கேஸுக்கு பயந்து நாங்கள் போய் சரணடைந்ததாக பேசினாரே இன்றைய முதலமைச்சர். அப்ப இன்னைக்கு கரூர் சிபிஐ கேஸுக்கு போனாங்க. கரூர் சிபிஐ கேஸ்ல மாட்ட போறது உங்க கூட இருக்கிறாரே பாலாஜி, அவரு நம்ம 10 ரூபாய் அவர் தாங்க பை பண்ணோம். இவரு எங்க பை பண்ணோம்? இப்ப போவீங்க, நீங்களும் டெல்லி போவீங்க. எப்போ போவீங்கன்னு நான் சொல்றேன். இதே மாதிரி 2-3 வழக்கு பாலாஜி அவர்கள் தலைக்கு மேல கத்தியா தொங்கிக்கிட்டு இருக்குல்ல, அது ஆடி கொஞ்சம் கொஞ்சமா தலையில இறங்கும் போது ஓடுவீங்க. ஐயோ இவங்க மாட்டினா நம்மள கோத்து விட்டுருவானே அப்படின்னு பயந்து போய் ஓடுவீங்க. அந்த ஓட்டத்தை தான் நானும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பொறுத்து வந்து பார்ப்போம். அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அமைச்சர்கள் வச்சு வெளுவெளு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை விட்டுருங்க. நிர்வாகிகள் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து இணையறாங்க. அது வந்து ஒரு வாரம் ஒரு நிகழ்வா மாறப்போகுது. சனிக்கிழமை மட்டும் போறீங்களே, எப்படியா நீங்களாம் ஆட்சியை பிடிக்க போறீங்கன்னு கதை பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே கட்சியில இருந்த தலைவர் ஒருத்தர், முக்கிய தலைவர், அந்த கட்சியை 2ஆ பழக்கிறேன். நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டமன்றத்தில் வந்து பாதி பேரை கூப்பிட்டு போய் நான் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போறேன்னு சொல்லி வாக்கெடுப்புல வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல ஆதரிச்சு வாக்களிச்சவர் சி.வி. சண்முகம். இன்னைக்கு அவர் மட்டும் தனியார் நின்று பாவம் கதறாரு, புலம்புறாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே இப்படி பண்றீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? கட்சி இப்படி கரையுதே, உடையுதே, சாயுதே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. சுத்தி நின்று யாரையும் காணும். ஏதோ ஒரு 10 பேர் மட்டும் நிர்வாகிகளை வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் கேட்கறது என்ன? உண்மையான அதிமுக தொண்டை ஒருத்தனாவது உங்களை மன்னிப்பானா? எப்படியா நீங்க திமுகவோட நீங்க போய் வந்து கூட்டு சேர்றதுக்கு பிளான் பண்ண அப்படின்ற விஷயத்தை தான் நேற்று ஆதவ அர்ஜுனாவும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பின் பாயிண்ட் பண்ணி காட்டினார். அவர் என்ன சொல்லிட்டாரு? தாவேக்கா அதிமுக வேறு இல்லை. இதுக்கப்புறம் தாவேக்காவை பார்த்து அதிமுக பயப்படுதுன்னு சொல்லக்கூடாது. தாவேக்காவை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாருன்னு சொல்லணும். அவ்வளவுதான். அதிமுக இங்க வந்துச்சு, அதிமுக நம்ம அரவணைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மிச்சமீதி தலைவர்களும் அவர்களாகவே வந்து இங்கே சேர்ந்துட போகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தனித்து விட போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டணும்னு சி.வி. சண்முகம் கேட்குறாரு. செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டினாங்கன்னா பெரும்பான்மை நிரூபிக்கிற பேரில் அதிர்த்தில் இருக்கிற எல்லாருமே வந்து எதிர்த்து வாக்களித்து பொதுச் செயலாளரை மாற்றுறதுக்கோ இல்லை கட்சியினுடைய நிலைப்பாடுகளை மாற்றுறதுக்கோ தலைவர் அந்த கிரைட்டீரியாஸை மாற்றுறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஒருத்தர் வந்து க்ளோஸ். அதே மாதிரி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா சி.டி. நிர்மல்குமார் அவர்கள்கிட்ட கேள்விகள் கேட்கப்படுது. என்னங்க மின்சாரத்துறையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த கேள்வியை வந்து விமர்சனத்தை முன்வைக்கிறாருன்னு ஒரு வார்த்தையை போட்ட உடனே சுருன்னு வந்துச்சுக்கோம். அந்த ஆளெல்லாம் ஏங்க கேள்வி கேட்குறீங்க? அந்த ஆளெல்லாம் பேசுறதுக்கு திராணி இருக்குதாங்க, துப்பு இருக்குதாங்க, அந்த ஆளெல்லாம் மனுஷனாங்க அப்படின்ற அளவுக்கு மனுஷன் கொந்தளிச்சு தள்ளிட்டாரு. ஏங்க அந்த ஆள் வேலை செஞ்ச ஒரு துறையிலையாவது வழக்கலாம இருக்கா அவர் மேல? போக்குவரத்து துறையில் இருக்கு, மின்சாரத்துறையில் இருக்கு, டாஸ்மாக் துறையில் இருக்கு. அந்த போன இடம்லாம் இப்படி இருந்தாங்க. இப்படி கரைப்படிந்த ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு மனிதர் கேட்கக்கூடிய விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் நம்ம இவர் அரியலூர்காரரு சிவசங்கர், அவர் வெறும் ரப்பர் ஸ்டாம்புக்கு தான் வச்சிருந்தாங்க. எல்லா வேலையும் செந்தில் பாலாஜி தான் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த கொடுக்கல் வாங்கல், டெண்டர்ல ஊழல் பண்றது, முறைகேடு பண்றது, மொத்த முறைகேடு பண்றதுக்காகவும் செந்தில் பாலாஜியை இங்க வந்து கட்சியில சேர்த்து வச்சிருக்காங்க திமுக அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் ஏங்க பதில் சொன்னோம்? அவர் முதல்ல யோக்கியமாங்க. அவர் மேல என்னென்ன வழக்கு வருது பாருங்க. அவர் வந்து தூக்கி உள்ள வைக்க போறோம். ஜாப் பிரேக்கெட் மாதிரி கேவலமான ஒரு கேஸ்ல மாட்டினவர். அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பொங்கிட்டார். அப்படியே அண்ணன் ராஜ்மோகன் நேற்று ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட் முடிவில் திமுக கொத்தடிமை சேனல் ஒன்று அங்கே வந்து ரிப்போர்ட்டரு, நீங்கள் இவ்வளோ அழகாக பேட்டி கொடுக்குறீங்க, எப்படி ஆழப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுறவா, நீங்கள் அவ்வளோ சூப்பராக பேசுகிறீங்க, எல்லாத்துக்கும் கேள்விகள் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லி பதில் சொல்கிறீங்க, உங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஏளனமாக ஒரு வார்த்தை போட அண்ணன் ஃபுல் டென்ஷனுக்கு போய், ஆனால் நம்ம இப்போ ஆளுங்கட்சி நம்ம பொறுமையாக தான் இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விமர்சனங்கள் இவங்க வைத்தறிச்சல வைக்க தான் செய்வாங்க, இதுக்காக ட்ரிகராக அவங்க கண்டென்ட் கொடுக்க தேவையில்லைன்னு ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டாரு அவர் மாண்புமிகு முதல்வர். அந்த மாதிரி நீங்கள் கேட்குறது தவறு, அந்த மாதிரி நீங்கள் குற்றம் சாட்டுறது தவறு அப்படின்னு சொல்லி அந்த பேச சொல்லிட்டாரு. ஆனால் இதுவே
வேற யாராவது அங்கே இருந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து ரமேஷ் அண்ணகிட்டயோ இல்லை வந்து லயலா மணிக்கிட்டே இந்த கேள்வியை வச்சிருந்தீங்க அப்படின்னா பார்த்து பார்த்து அடுத்த கேள்விக்கு தான் பதில்னு பார்த்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு முதல்வர். அவர்கிட்ட போய் நீங்க கேட்க வேண்டிய சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே, ஏங்க பார்த்து படிக்கிறதா ஒழுங்கா படிங்க, பக்குவமா படிங்க, தப்பு இல்லாம படிங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க வேண்டியதானே, சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே. யாருன்னா கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், நல்லா இருந்திருக்குமா? அதாவது உங்க மானம், உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நாங்க என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். அதனால இந்த மாதிரி நக்கலா கேட்கறது, இங்க பேட்டி கொடுக்கணும், அமைச்சர்கள் கொடுக்குற பேட்டிக்கே உங்களால தாங்க முடியல. இன்னும் அண்ணன் எல்லாம் பேசினார் அப்படின்னா பிளாஸ் தான். அதனால தயவு செஞ்சு விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டங்கள்லாம் நடக்கிறது, அங்கங்க வந்து மேடை போட்டு பொதுக்கூட்டம் மாதிரி நடத்துறது, இதெல்லாம் பார்க்கும்போது கூடிய விரைவில் நம்ம இடைத்தேர்தலை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவை பத்தின கமெண்ட்ஸையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நன்றி. நான் உங்க வேலூர் எம்கேஆர்.